கடலின் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை வண்ண மின் விளக்குகளால் மின்னுவதை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். குமரியின் கடலின் நடுவே அமைந்துள்ள 133 அடி உயரம் கொண்ட திருவள்ளுவர் சிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடல் நடுவே விவேகானந்தர் சிலை மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு செல்லும் வகையில் கண்ணாடி பாலம் செய்யப்பட்டுள்ளது. இதனை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். கன்னியாகுமரியில் பார்க்க வந்திருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வரணும்னு ஆசை. ஆனால் இப்போ தான் வந்திருக்கோம். பார்த்துருங்க, 25 வருஷம் ஆச்சு இந்த சிலை ஓப்பன் பண்ணி. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது தான். இப்போ பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாளை கழிச்சு நம்ம சிஎம் வராங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் ஆசை. ஆனால் இன்றைக்கி தான் வந்திருக்கோம். எல்லாரும் வந்திருக்கு, நிறைய பேர் வந்திருக்காங்க. எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. லைட் செட்டிங் நல்லா இருக்குது. அதை பார்க்க தான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஆக்சுவலாக 13 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். நிறைய பேர் நிறைய இடத்துல வந்திருக்காங்க. இதில் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாளை கழிச்சு பார்த்தீங்கன்னா இதோட கூட்டம் அதிகமாக இருக்கும். நாகையில் 121 பயனாளிகளுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலக முதன்மை கூட்டரங்கில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு 121 பயனாளிகளுக்கு ரூபாய் 5,07,62,476 மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ், கீழ்வேளூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கபிஸ்தலத்தில் தந்தை பெரியார், டாக்டர் அம்பேத்கர் மற்றும் தோழர் கிட்டு நினைவேந்தல் பொதுக்கூட்டம் மே 17 இயக்க செயலாளர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மே 17 இயக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி, விடுதலை தமிழ் புலிகள் கட்சி நிறுவன தலைவர் குடந்தை அரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கிட்டு என்ற லெனின் திருவுருவப்படத்தை திறந்து வைத்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தி சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய திருமுருகன் காந்தி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையில் அடித்துக் கொண்டது ஒரு பொய் நாடகம் என்றும் மதவாதத்தை உருவாக்குகின்ற பிரச்சாரம் எனவும் சிபிஐ விசாரணையில் தெரியவந்துள்ளதாக கூறினார். மேலும் தமிழகத்தில் திமுக ஆட்சியை இறக்குவதற்காக செருப்பை கழட்டி இருப்பது திமுக கட்சிக்காக அல்ல, ஒருபோதும் தமிழகத்தில் பாஜக வராது என்பதற்கு அவர் செருப்பு கழட்டியுள்ளார் என்று விமர்சித்து பேசினார். தன்னைத்தானே சாட்டையில் அடித்துக் கொள்வது என்கின்ற நாடகங்களை நடித்துக் கொண்டிருக்கிறார். கோவையிலே ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால், பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை 1000 தூக்க வேண்டாம் என்று நான் அடக்கி வைத்திருக்கின்றேன் என்று அவர் பேசியிருக்கிறார். இங்கே தமிழ்நாட்டிலே இது போன்ற ஒரு வன்முறையை தூண்டுகின்ற வகையிலே இந்த தலைவர் இதுவரை பேசியிருந்தால், அண்ணாமலை செய்தது திட்டமிட்டு நடத்திய ஒரு பொய் பிரச்சாரம் என்பது இப்பொழுது சிபிஐ விசாரணையை அம்பலப்படுத்தியிருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய சிபிஐ விசாரணையை தெளிவாக சொல்லிவிட்டது. இந்த அண்ணாமலையின் பரப்புரை, பாரதிய ஜனதா கட்சியுடைய பரப்புரை என்பது ஒரு மத கலவரத்தை தூண்டுவதற்கான திட்டமிட்டு நடத்தப்பட்ட பொய் பிரச்சாரம் என்பது அம்பலமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் அமைதி சூழலை சீர்குலைக்கின்ற வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்து வருகிறது, அண்ணாமலை செய்து வருகிறார். ஆகவே அவர் மீதான கடுமையான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு, திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதை சமயத்தில் நான் தெரிவிக்கிறேன். பல்லடம் அருகே ஆட்டோ மீது சொகுசு கார் மோதி விபத்துக்குள்ளானதில் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த கேத்தனூர் பகுதியைச் சேர்ந்தவர்களான லாவண்யா, லட்சுமி, சாரதாமணி ஆகியோர் கேத்தனூரிலிருந்து ஆட்டோவில் பல்லடம் நோக்கி வந்து கொண்டிருந்தனர். ஆட்டோவை சுரேஷ் என்பவர் ஓட்டி வந்தார். புள்ளியப்பம்பாளையம் அருகே ஆட்டோ வந்து கொண்டிருந்த போது பல்லடத்தில் இருந்து உடுமலை நோக்கி சென்ற சொகுசு கார் ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஆட்டோவில் வந்த 4 பேரும் படுகாயமடைந்தனர். தொடர்ந்து மருத்துவமனையில் அனைவரும் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் சுரேஷ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பெண்கள் 3 முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காரில் வந்த சேது மற்றும் ரீட்டா ஆகியோர் படுகாயங்களுடன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து காமநாயக்கன்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாநில அளவிலான கைத்தறி கண்காட்சியை அமைச்சர்கள் துவக்கி வைத்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சேலம் அழகாபுரம் பகுதியில் உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் மாநில அளவிலான கைத்தறி கண்காட்சியை அமைச்சர்கள் ராஜேந்திரன், காந்தி ஆகியோர் துவக்கி வைத்தனர். தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டதோடு நெசவாளர்கள் மூலம் நெய்யப்பட்ட பட்டு சேலைகள், வேஷ்டி ஆகியவைகளை பார்வையிட்டனர்.
இந்த கண்காட்சி வருகின்ற ஜனவரி 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தொடர்ந்து நெசவாளர் குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர்கள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காரியாபட்டி அருகே பெரியார் நினைவு சமத்துவபுரத்தில் தந்தை பெரியாரின் திருவுருவ சிலையினை தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கல்குறிச்சியில் பெரியார் நினைவு சமத்துவபுரம் கட்டப்பட்டுள்ளது. இதில் தந்தை பெரியாரின் திருவுருவ சிலையினை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி ஆகியோர் திறந்து வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கல்குறிச்சி சமத்துவபுரம் வளாகத்தில் 9.45 லட்சம் செலவீட்டில் கட்டப்பட்ட புதிய நியாய விலை கடையினையும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனியுடன் சேர்ந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து கல்குறிச்சியில் புதிதாக கட்டப்பட்ட சமுதாய கூட கட்டிடம், செல்லையாபுரத்தில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கடை கட்டிடம் உள்ளிட்டவற்றை பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் திருப்பூர் மாவட்டத்தில் பணிபுரிந்து வரும் நிலையில் கள்ளக்குறிச்சியிலிருந்து திருப்பூர் செல்வதற்காக சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் தன்னுடைய 2 குழந்தைகளுடன் காத்திருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அப்பகுதியில் குடிபோதையில் வந்த காவலர் கலையரசன் தன்னுடைய வண்டியின் சாவி எங்கே என கூறி அப்பெண்ணின் கையை பிடித்து இழுத்ததாக தெரிகிறது. மேலும் எல்லை மீறிய காவலர் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் பள்ளப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்த போது அப்பெண்ணை அங்கிருந்து காவலர்கள் சமாதானப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த பெண் சேலம் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் ஓமலூர் காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணியாற்றிய கலையரசனை கைது செய்து சிறையில் வைத்தனர். மேலும் அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்த பின் போராட்டம் நடத்த என்ன பயன் என்று கனிமொழி எம்பி கருத்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தனியார் திருமண மகாலில் வைத்து ஆய்க்குடி அமர் சேவா சங்கம் சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழா மேடையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல் சேர் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவித்தனர். இந்நிகழ்வில் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் தங்கள் வாழ்வில் உயர வேண்டும் என அனைத்து சேவைகளையும் அமர் சேவா சங்கம் வழங்கி வருவதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சம்பவம் மிகவும் வருந்தத்தக்கது. எதிர்க்கட்சிகள் இதை பயன்படுத்திக் கொண்டு இதை அரசியலாக்காமல் பெண்ணின் எதிர்காலத்தை பற்றி அக்கறை கொண்டு இருக்க வேண்டும் என கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும், குற்றவாளிக்கு சரியான தண்டனை கிடைக்க வேண்டும். இதை நோக்கிதான் நாம் அனைவரும் செல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்த பின் போராட்டம் நடத்தி வருவதால் என்ன பயன் கிடைக்கும் என்று கருத்து தெரிவித்தார். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது எல்லோருக்குமே வருத்தம் தரக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எதிர்க்கட்சிகள் இதை பயன்படுத்தி கொண்டு அரசியலாக்காமல் அந்த பெண்ணின் எதிர்காலத்தை பற்றி ஒரு அக்கறை இருக்க வேண்டும். சில பேர் அரசியலுக்காக அந்த எஃப்ஐஆரை வெளியிடுறதும் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய குற்றம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.